ஒரு கிண்ணத்தில் உப்பு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க. இல்லத்தரசிகளே, என்ன நடக்கும் தெரியுமா? நமது வீட்டு ஃப்ரிட்ஜில் தினமும் பால், காய்கறி, பழங்கள் என நிறைய பொருட்களை வைப்பது வழக்கம். ஆனால் எப்போதாவது ஒரு கிண்ணத்தில் உப்பை வைத்த அனுபவம் இல்லத்தரசிகளுக்கு இருக்கின்றதா? இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான், ஆனால் அது மிகப்பெரிய பலனை நமக்கு தருகிறது. நமது தினசரி வாழ்க்கையில் ஃப்ரிட்ஜ் பயன்பாடு என்பது மிகவும் அதிகமாக உள்ளது. குறிப்பாக கொளுத்தும் கோடை காலத்தில் பால், காய்கறிகள், மீதமுள்ள உணவுகள் கெட்டு போகாமல் இருக்க ஃப்ரிட்ஜ் மிகவும் அவசியமானது. இந்த சிம்பிள் ஹேக் உங்கள் ஃப்ரிட்ஜை சூப்பராக வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஃப்ரிட்ஜில் வைத்த வெள்ளரிக்காய், சுரைக்காய், கத்தரிக்காய், பச்சை மிளகாய் போன்ற காய்கறிகள் சீக்கிரம் வாடிவிடக்கூடாது என்றுதான் பெண்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் ஃப்ரிட்ஜில் ஈரப்பதம் அதிகமானால் காய்கறிகள் சீக்கிரமாக அழுக ஆரம்பித்துவிடும். ஒரு கிண்ணத்தில் உப்பை போட்டு காய்கறிகள் பக்கத்தில் வைத்தால் அது அதிகப்படியான ஈரத்தை உறிஞ்சிவிடும். இதனால் காய்கறிகள் பல நாட்கள் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் காய்கறிகள், பால், இட்லி, தோசை, மாவு, பிரெட் என்று எல்லாவற்றையும் ஒன்றாக வைக்கும் போது சில சமயம் ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்துவிடும். உப்பு நிரம்பிய ஒரு கிண்ணத்தை ஃப்ரிட்ஜின் ஒரு மூலையில் வைத்தால் அது கெட்ட வாசனையை உறிஞ்சி உள்ளே இருக்கிற காற்றை ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்கும். ஃப்ரிட்ஜை அடிக்கடி திறப்பதால் வெளியில் இருக்கும் காற்று உள்ளே போய் ஈரப்பதம் அதிகமாகும். இதனால் உணவுப் பொருட்கள் சீக்கிரமாக கெட்டு போகும் வாய்ப்பிருக்கின்றது. உப்பு இந்த அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சுவதால் உணவுப் பொருட்கள் அதிக நாட்கள் பாதுகாப்பாக இருக்கும். ஃப்ரிட்ஜும் சரியான முறையில் வேலை செய்யும். பழைய மாடல் அல்லது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுகளில் ஃப்ரீசரில் அதிகமாக ஐஸ் சேருவது ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இப்படி அடிக்கடி ஐஸ் நிரம்புவதால் ஃப்ரிட்ஜில் உள்ள இடமும் கம்மியாகிவிடும், கூலிங்கும் சரியாக இருக்காது. ஃப்ரீசரில் சுத்தம் செய்த பிறகு அங்கே கொஞ்சம் உப்பை தூவிவிட்டால் அடிக்கடி ஐஸ் கட்டி ஆகிற அந்த ஒரு பிரச்சனையையும் தடுத்து விடலாம். இதனால் ஃப்ரீசரில் அடிக்கடி ஐஸ் சேர்ந்து விடும் என்ற கவலையே இல்லத்தரசிகளுக்கு இருக்காது. ஃப்ரிட்ஜுக்குள் வைத்த கிண்ணத்தில் உள்ள உப்பு ஈரப்பதத்தை உறிஞ்சி ஈரமாகிவிடும். அதனால் ஒவ்வொரு 15 முதல் 20 நாட்களுக்கு ஒரு முறை அந்த உப்பை மாற்றி வேறு புதிய உப்பை கிண்ணத்தில் வைக்க வேண்டும். இதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஒரு சின்ன டெக்னிக்கை பயன்படுத்துவதால் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் காய்கறிகள், உணவுப் பொருட்கள் கெட்டுப்போய் வீணாவது தடுக்கப்படும். உங்கள் பணமும் அதன் மூலம் மிச்சமாகும். அதே நேரத்தில் ஃப்ரிட்ஜ் பயன்பாடு குறித்த ஒரு முக்கியமான விழிப்புணர்வும் நமக்கு அவசியம். காய்கறிகள், பழங்கள், பால், மாவு, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், மீன், இறைச்சி போன்ற குறிப்பிட்ட வகை உணவுகள் கெட்டுப்போகாமல் பராமரிக்கத்தான் ஃப்ரிட்ஜ் என்பது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமைத்த உணவை சிலர் 2 நாட்கள் 3 நாட்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து எடுத்து சூடு செய்து சாப்பிடுவது எல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கானது. தவிர ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் காய்கறிகள், பழங்கள், மாவு என எதுவாக இருந்தாலும் கூடுமான வரை அதை மிக விரைவிலேயே ஓரிரு நாட்களிலேயே வெளியே எடுத்து பயன்படுத்தி விட வேண்டும். மேலும் ஃப்ரிட்ஜில் வைத்ததை எடுத்து உடனே சாப்பிடவோ சமைக்கவோ கூடாது. குறிப்பிட்ட நேரம் அதை வெளியில் வைத்து அதன் குளிர்ச்சியான தன்மை ஓரளவு குறைந்த பின்புதான் பயன்படுத்த வேண்டும். இது போன்ற விஷயங்களிலும் இல்லத்தரசிகள் கவனமாக இருக்க வேண்டும்.